வணக்கம். இன்றைய சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம்? பொறியியல் படிப்பா, மருத்துவமா? முக்கியத்துவம் பெற்று வரும் புதிய படிப்புகள் என்னென்ன? இவை குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். தற்போது கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற கல்வி கண்காட்சி நடைபெறும் வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கல்வி ஆலோசகரும் www.indiacollegefinder.org என்ற கல்வி இணையதளத்தின் இயக்குநருமான நெடுஞ்செழியன் சற்று நேரத்தில் நம்மோடு இணைந்து பதிலளிக்க இருக்கிறார். புதிய தலைமுறையின் சார்பில் கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற கல்வி கண்காட்சி வளாகத்தில் இருக்கிறார் நம் செய்தியாளர் சார்ல்ஸ். அவரிடம் பேசுவோம். சார்லஸ், இந்த கலங்கரை விளக்கம் நிகழ்ச்சிக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் அங்கு அரங்குகள் அமைத்திருக்கின்றன? இதற்கு மாணவர்கள் மத்தியில் எப்படி ஆதரவு இருக்கிறது? நிச்சயமாக கலாநிதி, முன்னதாக இன்று காலை திருச்சி இந்த கும்பகோணம் பகுதியில் உள்ள முக்கியமான பிரதான சாலையில் இந்த கல்வி கண்காட்சி துவங்கியது. இந்த கல்வி கண்காட்சியை சிட்டி யூனியன் வங்கியின் சீஃப் ஜெனரல் மேனேஜர் திரு மோகன் அவர்கள் துவக்கி வச்சாங்க. குத்து விளக்கேற்றி உடன் புதிய தலைமுறையின் தலைமை செயல் அதிகாரி ஷியாம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. மொத்தம் 40 அரங்குகள் இதில் அமைக்கப்பட்டிருக்கு கலாநிதி. மொத்தம் உள்ள 40 அரங்குகளில் அனைத்து வகையான படிப்புகள், முக்கியமாக வெளிநாட்டுகளில் மருத்துவ படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான அனைத்து விவரங்களும் அடங்கிய இந்த கண்காட்சியில், அதாவது இந்த கல்வி கண்காட்சியில் அவர்களுக்கு அனைத்து விளக்கங்களும் கொடுக்கும் அளவுக்கு இந்த ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து கலை அறிவியல் சம்பந்தப்பட்ட கல்வி விளக்கங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு. முக்கியமாக பொறியியல் மற்றும் அது தொடர்பான படிப்புகள் சம்பந்தப்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டால்களை கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டால்களில் தொடர்ந்து மாணவர்கள் இப்போ இப்பகுதியில் உள்ள மாணவர்கள் அதிகமானோர் தாங்களாகவே இந்த ஸ்டால்களை நேரடியாக தங்களுடைய கல்விக்கு, அதாவது நாளை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் சமயத்தில் என்ன மாதிரியான படிப்புகளை தாங்கள் எடுத்து படிக்கலாம், அதற்குரிய அனைத்து விளக்கங்களும் இந்த கண்காட்சியில், அதாவது கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் கல்வி கண்காட்சியில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நம்முடன் மாணவர்கள் இருக்காங்க கலாநிதி, அவங்க கிட்ட முதல்ல கேட்போம். தற்பொழுது அவர்கள், அதாவது இந்த கண்காட்சியில் அவங்க காலை முதல்ல ஏராளமான மாணவர்கள் இங்கே அவங்க பயன்பெற்று வராங்க. நம்முடன் ஒரு மாணவர் இருக்கார். இப்போ இந்த கல்வி கண்காட்சியில் நீங்கள் கலந்து கொண்டு, அதாவது ஸ்டால்கள்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்க? முக்கியமாக தற்பொழுது என்ன மாதிரியான படிப்பை மேற்கொள்ள போகிறீங்க? நாளை 12ஆம் வகுப்பு முடிவு வரும் நிலையில் என்ன மாதிரியான படிப்பை நீங்கள் மேற்கொள்றதுக்கு இந்த கண்காட்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது? என் பேர் தர்ஷன். நான் 12th படித்தேன். மகாத்மா மதுரை ஸ்கூல் படித்தேன். ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு ட்ரிபிள் இருக்கலான்னு ஒரு ஸ்கோப்போட இருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பிக் ஸ்கோப் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் திங்க். ஸோ இந்த புதிய தலைமுறைக்கு நான் ரொம்ப கனவுப்பட்டிருக்கேன். எங்களுக்காக இந்த கும்பகோணம் இவ்வளோ பெரிய ஸ்டால்ஸ்லாம் வச்சு எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இங்கே நிறையா ஸ்டால்ஸ் ப்ளஸ் நிறைய காலேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே ரைட் சைடில் பெரியார் மணியம்மை காலேஜ் இருக்கு. இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. அவங்க நிறைய கோர்சஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் எல்லாம் அப்ராட்ல படிக்கிறதை தாண்டி பிளஸ் ஜாப்ஸ் கோர்ஸ், பெரிய பெரிய டிசிஎஸ் கம்பெனிஸ், அது மாதிரி நிறைய ஸ்கோப் உள்ள காலேஜ் வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு a big victory for us. Thank you. கலாநிதி, மற்றொரு மாணவி நமக்குடன் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். கலாநிதி, முக்கியமாக இது வரைக்கும் அதிகமான கல்வி கண்காட்சியில் நீங்கள் கலந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான விளக்கங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த கண்காட்சியில் உங்களுக்கு சிறப்பு அம்சமாக என்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் தந்திருக்கு? இல்ல, நாளைக்கு ரிசல்ட் வரதுக்கு முத நாள் இந்த மாதிரி ஒரு கல்வி கண்காட்சிக்கு வரதே ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் நிறைய பேர் டிசைட் பண்ணிருக்க மாட்டோம் என்ன படிக்க போறோம், இனிமேல் என்னென்ன புதுசா கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இப்ப தமிழ்நாடுலன்றது. இந்த மாதிரி கும்பகோணம் மாதிரியான ஒரு டெவலப்பிங் ஒரு ஏரியால இந்த மாதிரி எஜுகேஷனுக்காக ஒரு எக்ஸிபிஷன் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். இங்க நிறைய ஸ்கோப்ஸ் ஆக்சுவலா இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கே இந்த மாதிரி இங்க நிறைய ஊருக்கு போய் பார்த்திருக்கோம். பட் எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டால் நாங்க டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ல அங்க எப்படி அகாமடேட் பண்றாங்க, எவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க, எந்த மாதிரி விதமான கோர்சஸ் அங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வவுச்சர்ல கொடுக்குற மாதிரி நாங்க நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டால்ஸ்க்கு வரணும், அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும். எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இன்னொருத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்படுத்தி கொடுத்த புதிய தலைமுறைக்கு தேங்க்ஸ் அண்ட் குடோஸ்.
நிறைய வருஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல வந்து நீங்க உண்மையிலே ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கலாநிதி அவர்களை பொறுத்தவரை முக்கியமாக இதில் வந்து சிறப்பு அம்சங்கள் நாம் பார்க்கும் பொழுது அனைத்து படிப்புகளும் கலை அறிவியல் படிப்புகள் மட்டுமில்லாமல் இதில் உள்ள பொறியியல் படிப்புகள் வெளிநாட்டில் அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் வெளிநாட்டில் போல் எளிதாக பயில்வதற்கு அதற்கான வழிமுறைகள் அனைத்துமே இந்த கண்காட்சியில் அவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தாங்களாகவே நேரில் வந்து முன்னொரு காலத்திலாம் பெற்றோர்களுடைய உதவி தான் தங்களுடைய கல்வி அடுத்தது நாம் கல்வியில் என்ன மாதிரியான படிப்புகளை மேற்கொள்ள முடியும், அடுத்தது நம்மளுடைய எதிர்காலத்தில் என்ன படிப்புகளை படிக்க வேண்டும் என்பதை கேட்டறிந்தார்கள். ஆனால் தற்பொழுது மாணவர்கள் தாங்களாகவே சுயமாக சிந்தித்து அவர்களை இது போன்ற கல்வி கண்காட்சியில் நேரடியாக வந்து தங்களுடைய கல்வி வளர்ச்சியை மேலும் பெருக்குவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் எந்த கல்விக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் அதை பயின்றால் அது போன்ற விளக்கங்களை நேரடியாக அவங்க கேட்டறிந்து வராங்க. கலாநிதி சார்லஸ், அதே போல இந்த மாணவர்களோடு வரக்கூடிய பெற்றோர்கள் அவங்க வந்து இந்த கல்வி கண்காட்சியை எப்படி பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட நீங்க பேச முடிஞ்சுதா? அவங்க மத்தியில பெற்றோர்கள் மத்தியில இந்த கல்வி கண்காட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? கலாநிதி முக்கியமாக இதில் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெற்றோர்களுடன் வந்து ஏராளமான மாணவர்கள் காலை முதலே வந்து இந்த கண்காட்சியில் அவர்களுக்கு தேவையான விளக்கங்களை கல்வி கண்காட்சி என்பதால் பெற்றோர்களுடன் வருவதுதான் அதிகமானோர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் நேரடியாக பார்த்தது வந்து மாணவர்கள் தங்களுடைய தோழிகளுடன் அதாவது மாணவ மாணவிகள் அனைவருமே அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் அவர்கள் நேரடியாக வந்து இந்த கண்காட்சியில் அவங்க தங்களுக்கு தேவையான விளக்கங்களை கேட்டறிந்து வராங்க. ஒவ்வொருத்தரும் தாங்களுக்கு தேவையான படிப்புகள் அதாவது நாளை வந்து 12ஆம் வகுப்போட தேர்வு முடிவுகள் வரும் நிலையில இன்று நாம் வந்து அதாவது புதிய தலைமுறை வந்து நடத்தியுள்ள இந்த கல்வி கண்காட்சி மிகவும் அவர்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது அப்படின்னு நம் மாணவர்கள் நேரடியாக சொன்னதை கேட்டோம். அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் ஒரு சிலர் மட்டுமே அவருடன் வருவதை நாம் காண முடிகிறது. மாணவர்கள் ஏராளமானோர் வந்திருக்காங்க. ஒரு சில பெற்றோர்களிடம் கேட்கும் பொழுது மாணவர்கள் தாங்களாகவே தங்களுடைய படிப்பு என்ன படிப்பை அவர்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களிடம் ஏற்கனவே தீர்மானித்து அவர்கள் இந்த கண்காட்சிக்கு வந்து அதற்குரிய விளக்கங்களை நேரடியாக தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேட்டு அதனை தீர்த்துக் கொள்கிறார்கள். கலாநிதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.